பத்திரிகையாளர் ராஜா எழுதியிருக்கும் உலக கோப்பையை தட்டி தூக்கிய ஸ்பானிஷ் காளைகள் எனும் கட்டுரை புதிய தலைமுறையின் சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோதிய ஆட்டத்தை உலகெங்கிலும் 200 கோடி கண்கள் இமைக்காமல் விரித்து பார்த்தன. இது வெறும் கால்பந்து ஆட்டம் அல்ல, பிராந்திய அரசியலும் வரலாற்று நெடியும் களம் கண்ட போட்டியாகவே இருந்தது என்கிறது ராஜாவின் இக்கட்டுரை. 4-3-3 என்ற தற்காப்பு தாக்குதல் உத்தியால் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்திய போதிலும் அர்ஜென்டினாவின் கோல்கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் 11க்கும் மேற்பட்ட கோல் வாய்ப்புகளை தடுத்து வரலாற்று சாதனை படைத்தார் என்று கட்டுரை விவரிக்கிறது. கோப்பைக்கும் தோல்விக்கும் இடையே இருப்பது ஒரு கோல். அந்த ஒரு கோலை அடித்து ஸ்பெயினின் மாற்று வீரர் ஃபெரான் டோரஸ் வரலாறு படைத்திருக்கிறார் எனும் இக்கட்டுரை காத்திருப்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த ஒரு நொடியும் வரலாறாக மாறும் என்பதற்கு ஸ்பெயினின் கடைசி நேர கோலே சாட்சி என்று நிறைவடைகிறது.